இன்னைக்கு நம்ம The World's Greatest Martial Artist 16th and final episode தான் பார்க்க போறோம். இதோட சீசன் 1 முடியுது. நம்ம ஹீரோ போருக்காக ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மிலிட்டரி எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் நமக்கு எதிராக வரப்போறவங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கூட்டிட்டு வருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்பர்ஸ்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஹீரோ அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா அப்ப அதுல ஒரு நபர் வேணும்னா நம்ம பிரின்சிபலையுமே கொஞ்சம் கூப்பிடுங்களேன், உதவியா இருக்குன்னு சொல்ல அதுக்கு டீன் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏற்கனவே பிரின்சிபல் இந்த அண்டர் கிரவுண்டா இருக்கட்டும் இல்லைன்னா சிட்டியா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஏகப்பட்ட தடவை காப்பாத்திருக்காரு. திருப்பி எல்லா தடவை அவர்கிட்டயே போய் நின்னுகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல ஈவன் வைஸ் பிரின்சிபலும் அததான் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு. என்னதான் தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான பேட்டில் அவர் பங்கேற்று இருந்தாலுமே இப்போதைக்கு ஏதாவது ஒரு சீரியஸான இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டாலும் அது அவரோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். அதனால அவரை கூட்டிட்டு வரக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல நம்ம பாக்ஸிங் வாத்தியார் தான் அந்த கேள்வியை கேட்ட நபர்கிட்ட சரி வாங்க நம்ம போய் ஓரமா உட்காந்து ஆளுங்களை எப்படி அடிப்போம்னு சொல்லி ஸ்கெட்ச் போலான்னு தனியா கூட்டிட்டு போக அதுவே அந்த டீனும் மார்க் மாமாவும் வாங்க போய் மிலிட்டரி சப்ளை எல்லாம் கரெக்டா இருக்கா, வெப்பன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணலான்னு போறாங்க. அதுவே இங்க பசங்க எல்லாரும் என்னது போர் நடக்க போதான்னு லைட்டா ஜர்க் ஆகிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சான் தான் நண்பர்களே போர் நடந்தா நடந்துட்டு போகட்டும் அண்ட் போர் நடக்கிறதுங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நாமளும் எப்படியும் நம்மளோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணி கிரெடிட் பாயிண்ட்ஸா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்ல, அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் இந்த வார்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது மூலமாவே ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்ல மத்தவங்களும் ஆமால இதை நமக்கு சாதகமா கூட பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க அப்போ ஹீரோட வார்த்தை என்னன்னா ஆமா நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஆனா ஹீரோ மட்டும் இதுல இருக்க மாட்டான், அவன் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லும்போது இல்ல என்னால எல்லாம் முடியாது நானும் இங்கே இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, நீ முதல்ல கிளம்பு, மத்தவங்க எல்லாம் இங்க நின்னு சண்டை போடட்டும். ஏன்னா இதுக்கு மேல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அது உன்னோட உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஈவன் இங்க இருக்கிறவங்களே திருப்பி உயிரோட வருவாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோ அதுக்கு தான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்களே திருப்பி வருவாங்கறத கேள்விக்குறினா அப்ப நானும் இங்கே இருந்து சண்டை போடுறேன், கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன்ட்டு அந்த பணக்கார ஃபேமிலி பொண்ணு இருப்பால அவகிட்ட இருந்து ஒரு 2 லைஃப் சேவிங் பில்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிறான் அந்த மாத்திரையெல்லாம். அப்போ சான் சரிடா நீ இது மாத்திரை போட்டுக்கிட்டு உடம்பு சரியாயிரும் அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் உன்னோட வெப்பன் ஆல்ரெடி அது பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கு, இதை வச்சுட்டு உன்னால எப்படி சண்டை போட முடியும்னு கேட்க அப்பதான் கரெக்டா நம்ம டீன் வராரு. அவரு ஆல்ரெடி மிலிட்டரி ரிசர்வ்ல இருந்து ஒரு பிளேட் ஒன்னு எட்டு வந்துருப்பாரா. டே தம்பி நீ அப்படியே சில பேரெல்லாம் அச்சு போட்டு அவங்களோட மெடல் எல்லாம் உருவிட்டு வந்திருந்தீல அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஒரு 2000 கிரெடிட்டுக்கு இந்த பிளேட கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு பி கிரேட் அலாயால உருவாக்கப்பட்டது. சிம்பிளா சொல்ல போனா ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த அந்த பிளேடோட இது பயங்கர ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் போருக்காக யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பிளஸ் நம்ம குவின் இருக்குதான்ல அவனையும் அழைச்சிருந்திருக்காங்க. அதுவே ஹீரோ ரூம்ல உட்காந்துக்கிட்டு போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லைக் அந்த லைஃப் சேவிங் பில் 2 எடுத்து இருப்பான்ல, இப்ப அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அந்த சிஸ்டம்ல ஏத்திட்டு அது மூலமா அவனோட பாடியை ரெக்கவர் பண்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போகும்போது ஆமா குவின் தலை நீங்களா இருக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சலிக்காம அந்த கேள்விகளுக்கு நம்ம குவின் பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா சீனியர் பசங்களையுமே அங்க வாருக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இங்க இருக்கிற வாத்தியாருங்களா இருக்கட்டும் பிரின்சிபல்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியர்ஸா இருப்பாங்க. சோ ஓரளவுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு கிட்ட இருந்தே நீங்க சண்டை போடுறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அப்பதான் எந்த ஒரு உயிர் இழப்புகளும் ஏற்படாமலும் மாறி மாறி உதவி பண்றது மூலமா நம்மளால இந்த பேட்டில போக்கஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு. அதோட ரொம்ப முக்கியமா இது ஒன்னும் ட்ரைனிங் கிடையாது, இது ஒரு ஆக்சுவலான ஒரு வார். அதனால நீங்க ட்ரைனிங்ல உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வார்லயே வந்து இம்ப்ரூவ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உங்க லெவலுக்கு கீழ இருந்தே சண்டை போடுங்க. ஏன்னா உங்களை விட ஒரு லெவல் மேல இருக்கிற வந்து ஒரு அடி அடிச்சாலும் நீங்க காலி ஆயிருவீங்க, பார்த்து சூதானமா இருந்துக்கங்கடான்னு அந்த பாக்ஸிங் வாத்தியாரு அட்வைஸ் போட்டுக்கிறாரு. ஈவன் ஒரு சப்போர்ட்டுக்காக எனர்ஜி ஸ்டோன்ஸ் இருக்குதுல்ல அத கூட பசங்களுக்கு தராங்க. இது ஏற்கனவே மிலிட்டரி ரிசர்வ்ல இருந்தது, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் என்ன போர் முழக்கம் வர எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்களா, அந்த இடத்துல அந்த காட்டுவாசி கும்பலும் அதுக்கப்புறம் அந்த வெள்ள சொக்கா போட்ட குரூப்பும் வந்து ஒன்னா நிக்குது. கூடவே அவங்களோட லீடர்ஸ் மாதிரி சில கமாண்டர்ஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ரைட் இப்ப இந்த 2 குரூப்போட ராஜா அவங்களோட ஹெட் இங்க வந்த மாதிரி தெரியல, வெறும் கமாண்டர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அவங்களுக்கு ஃபுல்லா இந்த ஃபைட்ல ஈடுபடணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லையான்னு யோசிச்சுட்டு டீன் வைஸ் பிரின்சிபல் கிட்ட எல்லாம் என்ன கமாண்டர்ஸ் எல்லாம் ஒரு 8th 7th லெவல்ல இருப்பானுங்க போல, என்ன முச்சிடலாமான்னு கேட்டு எல்லாரும் அந்த பவர் ஸ்டோன்ஸ் மூலமா பவர் ஏத்தினதுக்கு அப்புறம் போர் ஆரம்பிக்குது. மாறி மாறி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராத நேரத்துல நம்ம சோடா புட்டி வாத்தி இருக்கிறாங்கல்ல அவங்களுமே களத்துல இறங்கி இருந்திருக்காங்க. இங்க நம்ம சானோ ஹீரோ எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பயங்கரமா ஒரு டியூவோ பேட்டில் போட்டுட்டு இருக்கிறானுங்களா. அவனுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம சீனியர் குவின் உள்ள போந்து செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. இதோட நானே இன்னும் 4th லெவலுக்கு போகல, ஆனா 4th லெவல்ல இருக்கிற நீ ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கிறன்னு சொல்லி அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்க. ஆனா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிய பவர்ஃபுல்லா இருந்துக்கோ
இருக்கோம், ஆனா உன்னோட நான் தான் திறமசாலின்னு அவனை ஈஸியாவே காலி பண்ணிடுறான். ஒரு பக்கம் நம்ம வைஸ் பிரின்சிபல் அந்த மார்க் வாங்கினவன் அந்த டீன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஹையான வாரியர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் ஈஸியாவே அச்சு முடிச்சிருவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த எதிரி டீமோட மெயினான கமாண்டர்ஸ் எல்லாம் களத்துல இறங்குறானுங்களா. ஆனா அவனுங்கள சமாளிக்கிறதுக்கு நம்ம பிரின்சிபல்ல இருந்து இருக்கிற எல்லாருமே பயங்கரமா திணறிட்டு இருக்கிறானுங்களா. அதை ஹீரோவும் கவனிக்கிறான். ஈவன் அங்க மிலிட்டரியில இருக்கிற ஒரு ஆளுமே அதை பார்த்துட்டு ரைட் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிக்க அப்பதான் அங்க ஒரு எனர்ஜி கேனன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஷோக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்களா, யாரும் பயன்படுத்துற மாதிரி தெரியலையே சொல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சோல்ஜர் இல்லையா, அது ஆக்சுவலி அதை யூஸ் பண்றதுக்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம நான் வந்து போரோட கடைசி நேரத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்து வச்சிருந்திருக்கோம். அதை பயன்படுத்தினா இப்போ உருவாக்கி வச்சிருக்கேன் இங்க இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிரும்னு சொல்ல. ஆனா அதுவே எதிரிங்க பார்த்தா நம்ம வைஸ் பிரின்சிபல் இருக்கிறாருல அந்த ஆளையே வந்து அச்சு கீழே தள்ளிடுறானுங்க. ஈவன் ஹீரோ சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போக பார்த்தா நம்ம குவின் தடுத்துட்டு என்ன எமோஷனல் ஆகி அவங்க கிட்ட போய் சண்டை போடலான்னு போகிறியா, அவனுக்கு கிட்ட நீ நெருங்கும் போதே பஸ்பமாயிருவேன், அந்த அளவுக்கு அவனுங்கிட்ட எனர்ஜி இருக்கு, பொறுமையாயிரு காத்திருப்போம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோட வார்த்தை இருக்கிறாங்களே அவங்களையும் அட்டாக் பண்றதுக்காக போகும்போது கரெக்டா ஒரு சின்ன ஃபயர் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற லைக் அவ்வளவு பெரிய எதிரியா ஒரே செகண்ட்ல காலி பண்ணும். அது யாரான்னு பார்த்தா இந்த காம்படிஷன் நடக்கும் போது 4 யூனிவர்சிட்டி பங்கேற்றதுல அந்த 4 யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல்ஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 4 யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த டாப் ரேங்க்ல இருக்கிற பசங்களாம் இருப்பானுங்களே, நம்ம ஹீரோ கூட போட்டி போட்டவனுங்க அவனுங்களும் வந்து இருப்பானுங்க. ஒவ்வொரு பிரின்சிபலும் ஏகப்பட்ட போர்களை பார்த்த ஆளுங்களா இருப்பானுங்க போல, ரொம்ப அசால்ட்டா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அவனுங்களா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோஸுக்கும் புதுசா ஒரு உத்வேகம் கிடைச்சிருச்சு, அவங்களும் சண்டை போடுறதுக்காக களத்துல இறங்க. இங்க ஹீரோட பிரின்சிபல் இருக்கிறாருல அவரு ஒரு சிங்கத்தலையும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவனோட கைய வந்து கம்ப்ளீட்டா அப்படியே பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா அப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிற, அன்னைக்கு நீ எங்க கூட வந்து சேர்ந்து இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இப்படி நாம 2 பேரும் சண்டை போட்டுருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் இருந்துக்காதுன்னு சொன்னா அந்த சிங்கத்தலையம் பார்த்தா திடீர்னு கையை திருப்பி வர வச்சுட்டு மறுபடியும் சண்டைக்காக இறங்குறான். அவன் யூஸ் பண்ற அட்டாக்க இந்த பிரின்சிபல் டாஜ் பண்ணாருன்னா அந்த அட்டாக் டைரக்டா கீழே சண்டை போட்டுக்கிற மிலிட்டரி ஆளுங்களெல்லாம் போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி டேமேஜ் ஆனதுலயே அங்க நிறைய பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதை கவனிச்சவருமே ரைட்டு இதை நம்ம எவ்வளவு தூரம் இழுக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க. பசங்க எல்லாரும் இங்க சாக கூடாது, அடுத்த ஜெனரேஷனோட சாவுங்கிறது இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னு அந்த இடத்துல பிரின்சிபல் அவரோட முழு பவரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. இன்னும் சொல்ல போனா பவரை பயன்படுத்துறத தாண்டி தன்னைத்தானே ஒரு ஹீட் பால் மாதிரி ஆக்கி அந்த நெருப்புக்குள்ளேயே தன்னோட சேர்ந்து கூட இருக்கிற ஏகப்பட்ட எதிரிங்களை ஒரே நேரத்துல காலி பண்ண ரைட் இந்த கிழமை தன்னைத்தானே ஒரு சூசைட் பாம் ஆக்கிட்டான் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்கும் புரிய வர அங்கே இந்த ஒரு சீரீஸ் முடிக்கிறாங்க. என்னையா பாதியிலேயே முடிச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது கை. 16 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணானுங்க, 16 எபிசோட் போட்டாச்சு. இனி அடுத்த சீசன் விடுவானுங்களான்னு தெரியல, அப்படி வந்துச்சுன்னா பார்க்கலாம். சரி, தேங்க்யூ.